Taste the Daily. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் பல இடங்களில் விளைநிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 8000 ஏக்கர் சம்பா பயிர்களும், தஞ்சாவூரில் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்களும் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 78,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாயின. ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. பருவம் தவறி பெய்த மழையினால் நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 20,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதம். அறுவடை நேரத்தில் வயல்களை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். ஈரப்பதத்துடன் கொண்டுவரும் நெல்மணிகளை எந்தவித நிபந்தனைகளையும் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சனிக்கிழமை அன்று 5 மணி நேரத்தில் 10 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத நிலையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்தில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பலரிடம் நகைப்பறிப்பு சம்பவ செய்தி அதிர்ச்சி தருகிறது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலும் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அதிமுகவில் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி தொடக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தை உலுக்கிய வேங்கை வயல் துயரம் நிகழ்ந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் ஸ்டாலின் அரசை கண்டித்து பேனர் வைத்த வேங்கை வயல் கிராம மக்கள். 3ஆம் ஆண்டு தூங்கும் விழா என வைக்கப்பட்ட பேனரில் இந்த வழக்கின் விசாரணையை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நடத்துவதற்கு வாழ்த்து தெரிவித்து ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளனர். வேங்க வயல் விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மக்கள் வைத்த பேனர் குறித்து தீவிர ஆலோசனையில் இருப்பதாக தகவல். பேனர் பின்னணியில் இருப்பது யார் என விசாரிப்பதை விட்டுவிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என மக்கள் ஆதங்கம். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் மந்த கதியில் நடைபெற்று வரும் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் அவலம். பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி வரும் பொதுமக்கள். வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மந்த கதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் அவதி.
மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் போக்குவரத்து நெரிசல். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சீமான் விடுதலை புலிகள் தலைவருடன் எடுத்ததாக கூறப்படும் புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டது என திரைப்பட இயக்குனர் குற்றச்சாட்டு. தான் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து தயாரித்ததாகவும் பேச்சு. ஒரு கட்டத்துல நம்ம உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்கிறதுல என்னதான் தொழில் தர்மம் நம்ம நினைச்சாலும் அவர் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்கிறது இந்த சமூக நீதிக்கே நம்ம செய்யக்கூடிய பெரும் தீங்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு நான் அந்த உண்மையை நான் சமூக வலைதளத்துல சொன்னேன். 2023-24 நிதியாண்டில் ட்ரயம்ப் தேர்தல் அறக்கட்டளையிடமிருந்து 5 கோடி ரூபாய் நன்கொடையை பெற்ற திமுக. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக பிரமுகர் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உயிரிழந்த அதிமுக பிரமுகரின் மனைவி அளித்த புகாரின் பேரில் விபத்து வழக்கு கொலை வழக்காக மாற்றி 4 பேரை பிடித்து விசாரணை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தனியார் எஸ்டேட் மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை டிராக்டரில் கொண்டு சென்ற அவலம். ஆம்புலன்ஸ் வசதி கூட செய்து தராத மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடி வெடித்து 6 வயது சிறுமி உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நாட்டு வெடி கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற திமுக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் விற்பனைக்காக காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காய்கறி வியாபாரம் போல போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. திருச்சி அருகே பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய முயன்ற டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பாலியல் தொல்லை கொடுத்ததாக 52 வயது ஆசிரியர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற காமுகனை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் ஆதங்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறிய காவலாளியை அறிவாளால் தாக்கிய பள்ளி சிறுவன். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் மாணவர்கள் பாதை மாறி செல்லும் அவலம். நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் மாமனார் மற்றும் மாமியாரை வெட்டி படுகொலை செய்து மருமகன் வெறிச் செயல். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த இரட்டை கொலை தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர் தன்னை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக கூச்சலிட்டதால் பரபரப்பு.
ஜெய் பீம் திரைப்படம் பார்த்துவிட்டு இரவு முழுவதும் அழுததாக கதை சொன்ன ஸ்டாலின் அவரது ஆட்சியில் காவல்துறையில் நடைபெறும் அட்டூழியங்கள் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. விழுப்புரத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் வீட்டில் 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. திமுக ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி அருகே 3 வீடுகளில் 42 சவரன் தங்கம் ரொக்க பணம் திருட்டு. திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டின் பீரோவை உடைத்து 2 பவுன் தங்க நகை மற்றும் 38,000 ரூபாய் பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. திமுக ஆட்சியில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் சாலை பாலத்தில் தேங்கிய மழை நீர். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் வாகன ஓட்டிகள். ராமேஸ்வரம் மீனவ குடியிருப்புகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. மாவட்ட நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள சிடி மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் சுமார் 511 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வரும் அரசு மருத்துவமனைகளில் இத்தகைய சேவைகளை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. பணியாளர்களின் அனுமதி இல்லாமல் கணக்குகளை மாற்ற முடியும் என இபிஎஃப் புதிய விதிகள் அமல். பணியாளர்கள் வேலையை மாற்றும் போது இபிஎஃப் கணக்குகள் தானாக மாற்றப்படும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் முராதாபாத் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு காரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட கொடூரம். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக உத்தரப்பிரதேச மக்கள் வேதனை. நடிகர் சாயிஃப் அலிகானை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற வழக்கில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் சட்டவிரோதமாக அந்நிய நாட்டவர் இந்தியாவிற்குள் நுழைந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அளவிற்கு நாடு பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று தண்டனை அறிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆளுநர் கார் வழியில் செல்லும் சாலையோரம் நின்றிருந்த நபரை போக்குவரத்து காவலர் தாக்கும் காட்சிகள் வெளியீடு. சாலையை கடக்க காத்திருந்தவரை காரணமே இல்லாமல் கண்மூடித்தனமாக தாக்கிய காவலருக்கு மக்கள் கடும் கண்டனம்.
ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மற்றும் குலு மாவட்டங்களில் நடைபெற்ற பாராகிளைடிங் விபத்துகளில் 2 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த ஜெயஸ்ராம் என்பவரும் குஜராத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தகவல். இந்த வார இறுதியில் 6 கிரகங்களின் அரிய சீரமைப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வானத்தில் தென்படும். மாலை நேரத்தில் குறைந்த ஒளி மாசு உள்ள இடங்களில் தொலைநோக்கு மூலமாக பார்வையிடலாம். அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். சூடானில் நடைபெற்று வரும் இராணுவ ஆட்சியை கண்டித்து துணை இராணுவத்தினர் நடத்தி வரும் போராட்டத்தால் உள்நாட்டு போர் மூண்டுள்ளது. வீடுகள், கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் ஆகியவை கடந்த 4 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளன. நைஜீரியாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மோசமான சாலையில் அதிவேகமாக வந்த லாரி கவிழ்ந்து வெடித்ததில் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல். கோகோ உலகக்கோப்பை முதல் சீசனிலேயே ஆடவர், மகளிர் என 2 பிரிவுகளிலும் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். 23 நாடுகள் பங்கேற்ற கோகோ உலகக்கோப்பை போட்டியில் ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்தி அசத்திய இந்தியா.